வணக்கம். மீண்டும் ஒரு பெரிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோ எது சம்மந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய மளிகை பொருட்களோட பெயர்கள் சம்மந்தமானது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் டிஃபனுக்கு தேவையான மளிகை சாமான்களை பார்க்கலாம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டதுக்காக. ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது, நாம் டெய்லி சோறு பொங்கி சாப்பிட்ற அரிசி. அரிசிக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சாவல், சாவல். கோதுமை, கோதுமை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடுகளில் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். பட் நார்த் இந்தியாவில் அந்த கோதுமையை வச்சு தான் அவங்க எப்போவுமே ரொட்டி செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த கோதுமைக்கு ஹிந்தியில் கியோன், கியோன். பருப்பு, இந்த பருப்பு இல்லாமல் நார்த் இந்தியன்ஸால் எந்த சாப்பாடுமே சாப்பிட முடியாது. அவ்வளோ யூஸ் பண்ணுவாங்க இந்த பருப்பு அவங்க. அந்த பருப்புக்கு ஹிந்தியில் டால், டால். அடுத்து கடலை மாவு. இந்த கடலை மாவுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மூஃப்லிகா ஆட்டா, மூஃப்லிகா ஆட்டா. மூஃப்லினா கடலை, ஆட்டானா மாவு. அடுத்ததாக நாம் மோஸ்ட்லி பாயசத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஜவ்வரிசி. அந்த ஜவ்வரிசிக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சாபுதானா, சாபுதானா. அடுத்ததாக நம்ம மார்னிங் டிஃபனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அல்லது பாயசத்துக்கு போடக்கூடிய சேமியா. அந்த சேமியாவுக்கு ஹிந்தியில் சேவாய், சேவாய் அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோளம். இது இப்போ நம்ம ஊர் சைடில் கல்யாண வீடுகளில் அதிகமாக போட்டுட்ருக்காங்க. அதாவது பாப்கார்ன். அதுக்கு ஹிந்தியில் பூட்டா, பூட்டா. அடுத்ததாக நம்ம மார்னிங் தோசைக்கு குருமா வைக்க யூஸ் பண்ணக்கூடிய பச்சை பட்டாணி, அதாவது க்ரீன் பீஸ். அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹரா மட்டர், ஹரா மட்டர். அதுக்கு மட்டர்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக ரவை, அதாவது உப்புமா. இதுதான் இப்போ மோஸ்ட்லி எல்லார் வீடுகள்லையும் மார்னிங் யூஸ் பண்ணக்கூடிய டிஃபன். அதுக்கு ஹிந்தியில் சூஜி, சூஜி. அடுத்ததாக நாம் என்னென்ன டைப் ஆஃப் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். பொதுவாக எண்ணெய்க்கு ஹிந்தியில் தேல் அப்படின்னு சொல்லுவோம். சூரியகாந்தி எண்ணெய், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில். அதுக்கு ஹிந்தியில் சூரஜ்முகி கா தேல், சூரஜ்முகி கா தேல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாம் யூஸ் பண்ணக்கூடிய கடலெண்ணெய். அந்த கடலெண்ணெய்க்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மூஃப்லி கா தேல், மூஃப்லி கா தேல். மூஃப்லினா கடலை. அடுத்ததாக தேங்காய். அந்த தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா கேரளா சைட்லேயும் கன்னியாகுமரி சைட்லேயும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா நேரியல் கா தேல், நேரியல் கா தேல். நேரியல்னா தேங்காய். அடுத்து நல்லெண்ணெய். நல்லெண்ணெய்க்கு ஹிந்தியில் தில்கா தேல், தில்கா தேல். அடுத்ததாக ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயில் இப்போ நிறைய வீடுகளில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஜெய்தூன் கா தேல், ஜெய்தூன் கா தேல். ஜெய்தூன்னா ஆலிவ். நெக்ஸ்ட்டு நெய். நெய்க்கு ஹிந்திலையும் கீ தான், கீ. அடுத்ததாக இதர மசாலா பொருட்கள் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்ததாக நாம் மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய உப்பு. உப்பு இல்லாமல் எந்த பொருளுமே நம்மளால் சமைக்க முடியாது. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா நமக், நமக். அடுத்து சர்க்கரை அல்லது நம்ம சீனின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் ஷக்கர், ஷக்கர். நெக்ஸ்ட்டு வெல்லம். வெல்லம்க்கு ஹிந்தியில் கோட், கோட். டீ தூள். அதுக்கு ஹிந்தியில் சாய் பவுடர், சாய் பவுடர். அடுத்தது புளிப்பு சுவைக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய புளிக்கு ஹிந்தியில் இம்ப்ளி, இம்ப்ளி. அடுத்ததாக கடுகு. கடுகுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சர்சோன், சர்சோன். கடுகு எண்ணெய்க்கு சர்சோன் கா தேல், சர்சோன் கா தேல். அடுத்ததாக ஜீரகத்துக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஜீரா, ஜீரா. அடுத்தது வெந்தயம். வெந்தயத்துக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மேத்தி, மேத்தி. பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகத்துக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சோம்பு, சோம்பு. நெக்ஸ்ட்டு மிளகு, அதாவது நல்ல மிளகு. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா காலா மிர்ச், காலா மிர்ச். அடுத்ததாக கசகசா. கசகசான்னு ஒரு மளிகை பொருள் உண்டு. அது ரொம்ப பொடி பொடியாக இருக்கும், குட்டி குட்டியாக. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா போஸ்தா, போஸ்தா. அடுத்ததாக எள்ளை பார்க்கலாம். எள்ளுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் தெரியுமா
டில் டில். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது இஞ்சி. இஞ்சிக்கு ஹிந்தியில் அத்ரக் அத்ரக். அதே போல் சுக்கு. சுக்குக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சூக்கா அத்ரக் சூக்கா அத்ரக். சூக்கானா காய்ந்த. அடுத்ததாக ஏலக்காய் பார்க்கலாம். ஏலக்காய்க்கு ஹிந்தியில் இலாய்ச்சி இலாய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நாம் கூட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஊறுகாய். ஊறுகாய்க்கு ஹிந்தியில் அச்சார் அச்சார். நெக்ஸ்ட்டு மஞ்சள். மஞ்சளுக்கு ஹிந்தியில் ஹல்தி ஹல்தி. அடுத்து நாம் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய். மிளகாய்க்கு ஹிந்தியில் மிர்ச் மிர்ச். அடுத்ததாக நாம் குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய மல்லி. மல்லிக்கு ஹிந்தியில் தனியா தனியா. இதே போல் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டால் நம்ம சேனலுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னும் ஒரு முழு வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.